வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறது செண்பகம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணவனிடம் எதிர்பார்க்கும் 37 விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கலாம். யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரலாக இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், லண்டனில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் எல்லா மனைவிகளுக்கும் இந்த உணர்வு இருக்குங்க. கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய 37 விஷயங்கள் இது எல்லாருக்குமே காமனாக இருக்குங்க. என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு, அன்பாக பிரியமாக இருக்கணும் மனைவி கிட்ட. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மனசு புண்படும்படி பேசவே கூடாது. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கோபமே வரக்கூடாது, கோபப்பட்டு பேசவே கூடாது. நாலாவது விஷயம் என்னன்னா, நம்ம செய்கிற சமையலில் எந்த குறையுமே சொல்லக்கூடாது. அஞ்சாவது விஷயம் என்னன்னா, எல்லாரும் இருக்கும்போது மனைவியை திட்டவே கூடாது. ஆறாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துலையுமே மனைவியை விட்டு கொடுக்காம பேசணும். ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான விழாக்களுக்கு, திருமணத்துக்கு இந்த மாதிரிலாம் நம்ம கணவன் மனைவியை சேர்ந்து போகணும். மனைவியை கூட்டிகிட்டு தான் போகணும். எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் மனைவி சொல்றத செவி கொடுத்து பொறுமையா கேட்கணும். கோவப்படாம நிதானமா கேட்காத விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவியினுடைய கருத்தை ஆதரிக்கணும், மதிக்கணும். 11வது என்னன்னு பார்த்தோம்னா, நீ வித்தியாசமா ஏதாவது செஞ்சானா அதை ரசிக்கணும், பாராட்டணும், திட்டக்கூடாது. 12வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பணம் மட்டுமே முக்கிய குறிக்கோள் கிடையாது. குடும்பம், குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து. 13வது விஷயம், நீ டெய்லியும் பேசலனாலும் பரவாயில்ல, வாரத்துக்கு ஒரு முறையாச்சு மனைவி கிட்ட மனம் விட்டு ஜாலியாக. 14வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, வாரம் எங்கேயும் கூட்டும் போக தேவையில்ல. ஒரு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு, இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு எங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகணும். 15வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு எங்கன்னா டூர் கூட்டணும். ஒரு 2 நாள் டூர், 3 நாள் டூர் கூட்டிகிட்டு போகணும். 16வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி விசாரிக்கணும், அக்கறையோட கேட்கணும். என்ன பண்ணுறான், எழுதுறானா, ஹோம்ஒர்க் எழுதுறானா, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அக்கறையாக விசாரிக்கணும். 17வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒரு சின்ன ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. 18வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவியை முழுமையாக நம்பணும் கணவன். 19வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவி கிட்ட முக்கியமானவற்றை முக்கியமாக கூற வேண்டும். 20வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவி கிட்ட அடுத்த பொண்ணை பற்றி பாராட்டவே கூடாது. 21வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்தவருடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் எண்ணாமல் நினைக்காம, நமக்கு கிடைச்ச மனைவி பரவாயில்ல, சூப்பர் சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்களோட வாழணும். 22வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்படி கஷ்டம் இருக்குது அந்த மாதிரி தானே நம்ம மனைவிக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது ஃபீல் பண்ணணும். 23வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா அப்புறம் கூட இருந்து அவங்கள நல்லா கவனித்து பார்த்துக்கணும். 24வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள்லாம் மனைவிக்கு பிடிச்ச மாதிரி அதை நிறைவேற்றணும். 25வது விஷயம் என்னன்னா, மனைவிக்கு சிறு சிறு உதவிகள்லாம் செய்யணும். 26வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைங்க அசிங்கம் செஞ்சிருச்சுன்னா, அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போயிட்டா, அடைச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு இது உன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கக்கூடாது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக க்ளீன் பண்ணணும். அது நம்ம குழந்தை அப்படின்னு நினைக்கணும். 27வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அம்மா கிட்ட காட்டக்கூடிய பாசத்தை மனைவிக்கிட்டேயும் காட்டணும். ஏன்னா மனம் சலிக்காம, கொஞ்சம் கூட மனம் சலிக்காம, அம்மாவை விட, அக்காவை விட, தங்கச்சியை விட உங்களை நல்லா கவனிச்சுக்கிறவ மனைவி தான். அதை நினச்சி பார்க்கணும். 8வது விஷயம் என்னன்னா, கரெக்டாக டைமுக்கு காலையில் மதியம் நைட்டு டைமுக்கு சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு விட்டால் தான் மனைவிக்கு அந்த வேலை ஃபினிஷ் ஆகும், அடுத்த வேலையை பார்ப்பாங்க. 29வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிடணும் மனைவி கிட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. 30வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்கே போனாலும் வெளியே போனால் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும். இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகணும். அந்த பழக்கத்தை வைக்கணும். 31வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சொன்ன டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும். வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. டைமுக்கு வீட்டுக்கு வரணும். அதை ஃபாலோ பண்ணணும். 32வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம், நீ எங்கே சுற்றினாலும் எங்கே போனாலும் எப்பயுமே உங்கள் மனசில் வீட்டுடைய நினைப்பு தான் இருக்கணும். வீட்டு ஞாபகம் தான் நிறைய இருக்கணும். 33வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவியுடைய பிறந்த நாளை தெரிஞ்சு வச்சுக்கணும். நீ கிஃப்ட் தரலனா கூட பரவாயில்ல, ஒரு வாயில் வாழ்த்துக்களாச்சும் சொல்லணும். ஒரு சார்லாம் எப்படின்னா, கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் என்ன கூட சீண்டி கூட கண்டு கூட மாட்டாங்க. பர்த்டேவா ஏதோ நினச்சி விட்ருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. 34வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, மனைவிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத கணவன் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
35வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பொய் சொல்லவே கூடாதுங்க. கழுத்துக்கு கத்தி விழுந்து வச்சாலும் பொய் சொல்லக்கூடாது. பொய், சூது, மது, மாது இந்த கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எப்பயும் பொண்டாட்டி, குழந்தை, மனைவி இந்த ஞாபகம் தான் இருக்கணும். 36வது விஷயம் முக்கியமாங்க, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என் லைஃப்ல நிறையவே பார்த்துருக்குறேன். முக்கியமாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் எல்லா கணவர்மார்களும். இது எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா, நம்ம அம்மா வீட்டு சைடில் யாரையுமே குறை சொல்லி பேசக்கூடாது. அது நிறைய பேர் செய்கிறாங்க அந்த தப்பு. அது மாதிரி செய்யக்கூடாது. 37வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்கன்னா வெளியே போனாலோ இல்லை பாக்கெட் மணி, மனைவிக்கு கை செலவுக்கு கொஞ்சம் பணம் தரணும். இதை எல்லாமே ஃபாலோ பண்ணாங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதை தாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமே, நம்ம வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்காக சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் வாழலாம். நன்றி.